ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரை நோக்கி போகிறான். அந்த ஆசிரியரை நோக்கி போயிட்டு, என்னால் இனி இங்கே படிக்க முடியாது, நான் இங்கே படிக்க மாட்டேன், தயவு செய்து என்னை வேறு ஏதாவது ஒரு மடத்துக்கு என்னை அனுப்பிடுங்க, இனி நான் இங்கே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்ட ஆசிரியருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற யாரும் சரியில்லை, இவங்க வந்துட்டு சரியாக இவங்க வேலையும் செய்யறதில்ல, இல்லை வேறவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சாலும் இவங்க வந்துட்டு சரியாக அவங்கள வந்துட்டு வேலை செய்ய விடுறது கிடையாது. இவங்க வந்துட்டு பேசி ஏதாவது ஒரு விஷயத்த பேசி இவங்களுக்கு பக்கமாக மாற்றிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய செயலை செய்ய விடாமல் ரொம்ப தடுக்கிறாங்க. அதே போல் தான் என்னுடைய வேலைகளையும் செய்ய விடாமல் இவங்க ரொம்ப தடுக்கிறாங்க. இவங்களால் என்னால் வந்துட்டு கவனம் செலுத்தி என்னால் இங்கே படிக்க முடியல, எதையுமே கற்றுக்க முடியல. அதனால் தயவு செய்து என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். உங்களை தவிர இங்கே இருக்கிற எல்லாருமே கெட்டவங்களாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, நிறைய தவறான செயல்களை வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மாணவர்களை பற்றின குறைகளை இவன் வந்துட்டு அவனுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க, அவங்கள வந்துட்டு திட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு திட்டினீங்கன்னா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு என் மேலே கோவப்படுவாங்க. அதனால் தயவு செய்து என்னை இங்கேருந்து வந்துட்டு அனுப்பிடுங்க, வேறு ஏதாவது ஒரு நல்ல மடத்துக்காக என்னை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ வந்துட்டு இந்த ஆசிரியர் பார்க்குறாரு. இவரை பார்த்துட்டு, இந்த மடம் நல்ல மடம் தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்க சரியில்லை, உங்களை தவிர இங்கே யாரும் சரியில்லை, என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்குறான். இப்போ இதை கேட்ட ஆசிரியரை வந்துட்டு, சரி ஓகே, நான் வந்துட்டு உன்னை வேறு ஒரு மடத்துக்கு அனுப்புகிறேன், ஆனால் எனக்காக இந்த ஒரு செயலை மட்டும் செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ வந்துட்டு ஆசிரியர், கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நேராக போ, அங்கே இருக்கிற அதாவது எந்தெந்த மாணவர்கள் வந்துட்டு தப்பு செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீ சொல்லு, இது போல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, இது வந்து தவறான விஷயம், இதை தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லு, அசிங்கமாக பேசாதீங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து திரும்ப சொல்லு அப்படின்னு வந்துட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. இதை கேட்டவன் கொஞ்சம் தயக்கத்தோடு, நான் எப்படி இதை போய் கேட்குறது, கேட்டால் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா, என்னை அடிச்சிட்டாங்கன்னா, இல்லை என்ன ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டாங்கன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு வந்து சொல்ல. சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும், நீ போய் கேளு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ நேராக இவனும் போகிறான். இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அந்த சமயத்தில் அவங்கள பார்த்து இவன் கேட்குறான், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் தவறான வார்த்தைகள், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, நம்ம மடத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம், வாழ்க்கையை பற்றி கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், நீங்கள் இந்த இடத்துலலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி தவறுதலான வார்த்தைகளை பேசக்கூடாது, மற்றவர்களை வந்துட்டு துன்புறுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லி அவன் பேசுகிறான். இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே இவனை சேர்ந்து பயங்கரமாக வந்துட்டு திட்டி விட்டுறாங்க. ஒழுங்காக போடா, எங்கள்கிட்ட அடி வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அப்போ இந்த மாணவன் வந்துட்டு குரு கிட்ட சொல்கிறான். குரு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இன்னொரு தடவை பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு தடவையும் போய் பேசுகிறான். மறுபடியும் அவங்க திட்டிடுறாங்க. மறுபடியும் வந்துட்டு மாணவன் வந்துட்டு ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், மறுபடியும் போய் ஒரே ஒரு முறை எனக்காக பேசுப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த மாணவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கோவத்தோட, இவன் என்னடா பண்ணுறது, இவர் கேட்டுட்டாரு, சரி ஓகே போய் கேட்கலாம், கடைசியாக ஒரு தடவை கேட்டுடலாம், இதுக்கப்புறம் அவர் சொன்னார்னா நம்ம ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் ஒரு தடவை கடைசியாக போய் அவர்கிட்ட கேட்கறதுக்காக போகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து இவன் மேலே அடிச்சிடுறாங்க, இவன் மேலே கை வச்சிடறாங்க. கை வச்சோன்னா அங்கேருந்து வந்துட்டு வருத்தத்தோட கண் கலங்களோடு வந்துட்டு ஆசிரியர்கிட்ட வந்து, நீங்கள் இதுதான் எதிர்பார்த்து என்னை இங்கே அனுப்புனீங்களா, அவங்க இன்னும் என்னை அடிக்கலைன்னு சொல்லி தான் நீங்கள் வந்துட்டு 2 தடவை 3 தடவை என்னை அனுப்புனீங்களா அப்படின்னு வந்து கேட்க. அதெல்லாம் கிடையாது, கடைசியாக எனக்கு இன்னொரு வந்துட்டு விஷயத்தை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிடு, நான் அவங்கக்கிட்டலாம் உன்னை பேச சொல்ல மாட்டேன், நீ அவங்கக்கிட்டலாம் பேசவே வேணாம், ஆனால் இந்த ஒரு செயலை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட மாணவன் எளிதில் ஒத்துக்கலை. அவன் ரொம்ப நேரம் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான் அவர்கிட்ட. இல்லை முடியாது, என்னால் முடியாது, நீங்கள் சொன்னதை கேட்டு தான் இங்கே அடி வாங்கிட்டு வந்து நான் நிற்கிறேன், என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதை கேட்ட வந்துட்டு அந்த ஆசிரியர் ஒரே ஒரு முறை, எனக்காக மட்டும் எனக்காக மட்டும் எனக்காக மட்டும் அப்படின்னு 3 முறை சொல்கிறாரு. இதை கேட்ட அவனுக்கு, இந்த ஒரு முறை செய்வோம், அடுத்த முறை அவர் என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்கிக்கக்கூடாது, நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, சரி சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குறான். இப்போ வந்துட்டு அந்த குரு என்ன பண்ணுறாருனா,
ஒரு உடஞ்ச பானையை கொடுக்குறாரு. உடஞ்ச பானைனா ஓட்டை விழுந்த பானை. அந்த ஓட்டை வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி வந்துட்டு சொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஓட்டை பானையில் இவன் வந்து கை வச்சு அடைச்சிக்கணும். அதை அடைச்சிக்கிட்டு இந்த மடத்தை ஒரு முறை வந்துட்டு அவன் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி நீ வந்துட்டு சுற்றி வந்துட்டேன்னா நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் ஒரு மடத்தில் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, இவனுக்கு வந்துட்டு யோசனை, எதுக்காக இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிகிட்ருக்காரு, நம்மளை பார்த்தா இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கோபம் வருது இவனுக்கு. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு முறை நீ இதை செய்ய அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவன் யோசிக்கிறான் மனசுக்குள்ள, இவனுங்கள்ட்ட போய்ட்டு அடி வாங்கிட்டு வர சொன்னாரே, அதை விட வந்துட்டு இது வந்துட்டு சாதாரணமான வேலை தான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பானையில் தண்ணியை ரொப்பிக்கிட்டு இவன் வந்துட்டு தலையில் வச்சுட்டு இவன் என்ன பண்ணான், அந்த ஓட்டையை அடைச்சிக்கிட்டு சுற்றி வந்துட்டு அந்த மடத்தை ஒரு 3 முறை சுற்றி வரான். முதல் முறை வந்துட்டு சுற்றி வரான், அவனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரில லைட்டாக. 2வது முறை சுற்றி வரக்குள்ள லைட்டாக தண்ணி வெளியில் வர மாதிரி இவனோட வந்துட்டு பலம் அப்படின்றது கொஞ்சமாக கம்மியாகுது. அப்போ என்ன பண்ணுறான்னா இவன் அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பிடிக்கிறான். இப்போ 3வது தடவை சுத்தக்கொள்கிற அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கை இலகுவாகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிறான். இப்போ அழுத்தி பிடிச்சி சுற்றி வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பானையை குரு முன்னாடி வைக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் போகலை. ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் போகாமல் அவன் அந்த பானையை வந்துட்டு கொண்டு வந்து வச்சிட்டான். இப்போ வந்துட்டு குருக்கிட்ட கேட்குறான், அதாவது ஆசிரியர்கிட்ட கேட்குறான், இப்போ நான் இந்த மரத்தை விட்டு போகலான்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன்ல, நீங்களும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து கேட்க, அப்போ அந்த குரு, சரி ஓகேப்பா, நான் உனக்கான வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மடத்தை சொல்கிறேன், நீ அங்கே போய் வந்துட்டு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரே ஒரு விஷயம், கடைசி உரையாடல் மட்டும் கேட்டு போறியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. சரி சொல்லுங்கள், உரையாடல் தானே, நீங்கள் பேசுங்க குருவே, நான் கேட்டுட்டு போகிறேன் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த பானையில் இருக்கிற தண்ணியை எப்படி நீ சிந்தாமல் இங்கே கொண்டு வந்து வச்ச அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், இது போல் வந்துட்டு முதல் தடவை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, நான் வந்துட்டு லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன், 2வது முறை கொஞ்சம் டைட்டாக அழுத்திக்கிட்டேன், 3வது முறை டைட்டாக அழுத்திக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லார். அப்போ இந்த பானையை எடுத்துக்கிட்டு இந்த மடத்தை சுற்றி தான் நீ வந்த, இந்த மடத்தை தாண்டி வேற எங்கேயாவது போனியா, மடத்துக்குள்ளே தானே வந்த, அப்போ உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி ஏதேனும் புரணி பேசினதா இல்லை உன்னை வந்துட்டு திட்டினதை நீ எதையாவது வந்துட்டு கவனிச்சியா அப்படின்னு வந்து கேட்க, அப்போ வந்துட்டு இல்லையே, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க முதல்ல விட இப்போ தான் உன்னை ரொம்ப வந்துட்டு கேவலமாக பேசினாங்க, உன்னை வந்துட்டு அடிக்கக்கூட பாஞ்சாங்க, முதல்ல இருக்கிறத விட இப்போ அதிகமாக வந்துட்டு உன்னை நோக்கி வந்தாங்க, ஆனால் அப்பையும் நீ என்ன செஞ்சுருக்கிறன்னா இந்த பானையில் ஒரு சொட்டு தண்ணி விடாமல் கீழே சிந்தாமல் நீ எடுத்துகிட்டு வந்து உன்னுடைய இலக்கை முடிச்சிட்ட. இப்போ உன்னுடைய இலக்கு அப்படின்றது உன்னுடைய செயலில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உன்னுடைய கவன சிதறல் அப்படின்றது எங்கேயுமே போகாது. இங்கே குறுக்க யார் வேணால் வரலாம், என்ன வேணால் பேசலாம், உன்னுடைய இலக்கு கவனம் உன்னுடைய செயலில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு யார் கவனச்சிதறல் செய்தாலும் நீ அதை பெருசாக வந்துட்டு கண்டுக்கவே மாட்ட. நான் இப்பையும் உன்னை இங்கே இருக்க சொல்லலை, நீ வேற ஒரு மடத்துக்கு தாராளமாக போகலாம், ஆனால் அங்கேயும் இது போன்று இருப்பாங்க, அந்த இடத்துல நீ என்ன செய்வ, உன்னுடைய கவனத்தை சரியான பாதையில் செலுத்தின அப்படின்னா அப்போ நிச்சயம் உன்னால் வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன்னோட கவன சிதறல் வெளியில் போகிறதும் நீ வந்துட்டு அதை பத்திரமா வச்சுக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரு அவனையை வழி அனுப்பி வச்சிட்ற.